வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனல் ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த டேபிளில் பேக்ரவுண்ட் இருக்கிறோட ஸோ அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா பண்ணிருப்பாங்க. ஒரு டேபிள் இருக்குது, ஆல்ரெடி எழுதுற வீடியோவே நம்ம ஐடியா பண்ணிருக்கோம்னா இந்த டேபிள் மேலே ஒரு பாக்ஸை வச்சுட்டு அந்த பாக்ஸ் வந்து இந்த பிளைவுட் வந்து வச்சுருக்கோம்ப்பா. ஸோ இப்போ நம்ம இதை வந்து இருக்கு இப்போ வச்சு இதோட நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து எந்த அளவுக்கு குடும்பமாக சொல்லி பண்றது என்ன பண்ண போறோம்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளோர் ஷீட் அது வந்து நிறைய ஷீட் வந்து மீன் போச்சு ஒரு கதை. ஸோ அதனால நம்ம அதை எடுத்து இந்த ஃப்ளோர் ஷீட்டை தான் நம்ம வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலர் தான் இந்த கலர் தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 4 கலர் வச்சுருக்கேன். அம்மா மொத்தம் 4 ஷீட்டை வச்சுருக்கேன். 4 ஷீட்டை ப்ராப்பராக கட் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஒட்டுறது லாஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மோசமாக தான் வச்சுருக்கோம். அங்கேருந்து அறிவை தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்கு 3 ஷீட் தான் 3 ஷீட் வச்சு போகிறப்ப இருக்கும். இப்போ வந்துச்சா இப்போ இந்த ஷீட்டு இந்த ஷீட்டை தான் நம்ம பார்க்குறோம். இந்த கால் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிளான். ப்ளூ பார்த்தீங்கன்னா ஹார்டர் ஷீட்டை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வச்சு அதை மட்டும் மாறணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வச்சுப்போம். இங்கே நம்ம போய் ஒட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கைஸ் இப்போ நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ மைக்கை கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஷீட் எடுத்து பேக் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. கொஞ்சம் பழைசு பிரிச்சது அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. பார்த்து பண்ணிக்கலாம். நம்ம என்ன கீழே ஊற்றி அப்படியே வந்து ஃபுல்லாக தரவும் இந்த பாட்டில் லைட்டாக ஊற்றிப்பேன். அட்டே வேலையை நண்பர்ல வேற ஏதாவது எடுத்துட்டு வரணும் போல. கொஞ்சமா காய சொல்ல கொஞ்சமா பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம ஊற்றவே இல்லை. நான் வேற ஏதாவது ஒரு பொருள் பார்த்து எடுத்துருவாரு. நண்பர்களே கொண்டு வந்தாச்சு. வேலையை வீடு போயிட்டு பெட்ஷீட் எடுத்து வந்துக்கிறேன். இந்த கார்னர் எந்த அளவுக்கு ஸ்டிக்காக பிடிக்குதோ அந்த அளவு தான் ஒரு துவாலி. அடுத்த ஷீட் எடுத்து போடுவோம். கீழே இது எதுவுமே பர்ஃபெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வச்சு ஒரு லைன் போட்டு இப்போ இதை வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக
இந்த பார்ட் வந்து நம்ம லைட்டாக கம்மு ஊற்றிக்கணும் நண்பர்களே. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிப்போம். அதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவைப்பட்ட இன்னொரு கீழே எடுத்து கழுவணும் நண்பர்களே. லைட்டாகவே ஊற்றி தரணும். ஸ்டார்டிங்கால் ரொம்ப ஊற்றி கார்னர் எஜஸ்ல தான் நமக்கு முக்கியமாக தேவை. கொஞ்சமாக நம்ம ப்ரெஷ் எடுத்து இந்த இடத்துலலாம் நம்ம கார்னர்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக இதை வந்து தண்ணி வச்சு துடைச்சிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் இதை டைட் பண்ணி போட்டுறதுக்குள்ள இது காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பா விட்டு மேலே வச்சுருவோம். இது ஒன்றா அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கார்னர் அந்த கார்னருக்கு போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், வச்சுட்டு பின் ஏதாவது கற்றுக்குவோம். ஸோ அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம கட் பண்ணிலாம் முடிச்சாச்சு. இப்போ எப்படியும் ஒட்டி விட்டுடலாம். ஸோ போட்டு நண்பர்களே, பிரஷக்கம் நண்பர்களே, ஐயோ இங்கே பாருங்க என் நிலமை. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க நண்பர்கள். எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போட. ஓகேவா? அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா 1% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை பார்க்குறவங்க யாரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன். கெஞ்சிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பேன். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பாக்ஸில் லைட் அப்படி தள்ளி விடுவோம். வச்சு தென் சைடில் கீழே எல்லாமே ஒட்டிடலாம். அதான் ப்ரெஷ் பண்ணுறோம். இந்த கார்னர்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நண்பர்களே, ஒட்டி முடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் ஒட்டிடலாம். இந்த பக்கமாக ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை. ஸோ இப்போ நம்ம அந்த பக்கமாக வச்சு ஓட்டிடலாம். இருங்க, நான் டேப் அந்த பக்கம் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் ஓட்ட போகிறோம். வாங்க ஒட்டிக்கலாம். நண்பர்களே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி கட் ஆகுது. ஸோ நம்ம 0.5 சென்டிமீட்டர் கட் பண்ணி அப்புறம் தான் ஓட்ட போகிறோம். இல்லைனா இப்படியே ஒட்டலாம். ஆனால் இது மாதிரி பேட்சாக இருக்கும். ஸோ அதனால் இப்படியே ஒட்டிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கார்னர்ன்றதுனால நம்ம வீடியோ அவ்வளோ எடுக்க போகிறது இல்லை. அதனால் நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டிருக்கோம். ஒரு தெரியும், அந்த கட்டு பொட்டை தான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது வச்சேன் அப்படின்னா இந்த இடம் நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இங்கே பாருங்க ஒரு சின்ன கேப். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணணும். இது ஒட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே ஒரு மாதிரி க்ளீன் மாதிரி பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இதை அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போதைக்கு நம்ம இப்படி எப்படி கட் பண்ணி கூட எடுக்கலாம் நண்பர்களே. அப்படி ஃபிட் ஆயிடுச்சு. வாட் அ வண்டர்ஃபுல் ஐடியா. நம்ம எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா?
நமக்கு இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.